நேரம் ஆயிண்டே போறது. அபிஷேக ஆராதனை ஆரம்பிக்கலாமா இல்லையோ? யோ, என் பையனுக்கு பிறந்த நாள், அவன் இல்லாம ஆரம்பிச்சுட்டா அந்த ஆண்டவனே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உமக்கு நீ போயா? ஏங்க அவரை போய் கோச்சிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம கண்ணன் காலேஜுக்கு போயிட்டானோ என்னமோ, நம்ம ஆரம்பிச்சிருவோமே. ஏய், கோயில்ல அவன் பேர்ல அர்ச்சனை நடக்க போகுது, அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ. ஓஹோ, அம்மா நான் வரமாட்டேன், நீ எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னானாக்கும். அப்படிலாம் சொல்லலீங்க. ஏய், அவன் அப்படி சொல்லலைன்னு என் தலையில அடிச்சு சொல்றி. இல்ல, ராத்திரி ஒரேடியா பிறந்த நாளை கொண்டாடிக்கலாம், நீ அப்பாவை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னா. செல்லம் கொடுத்து அவரை கெடுத்துட்டேன். பாடி. என்னங்க வந்ததே வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடு. ஒழுங்கா வந்தா என் கூட கார்ல வரலாம், இல்ல நடந்தே போயிடு வந்து சேர். ஐயோ வேணா, நான் அதை வரேங்க, அப்புறம் வரேங்க. பாத்தியாடி, உன் புள்ள பிறந்த நாளைக்கு ஹோட்டல்ல எல்லாருக்கும் இலவச சாப்பாடம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தாங்க. அத நம்ம புள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கா, பெருமைப்பட்டு கூடாது. வாயை மூடுறி. தலைவர் கண்ணன், இந்த நாட்டுல எத்தனையோ தலைவர் வந்திருக்கிறான் போயிருக்கிறான். எங்க கண்ணன் பிறந்த நாளைக்கு விசிக்கி பிராந்தி கொடுத்தா மாதிரி எவனாவது கொடுத்திருக்கிறானா சொல்லு. நம்ம பையனை பத்தி இந்த ஊரே பாராட்டுறாங்க. வாயை மூடுறி. ஏண்டி பஸ் நிறுத்திட்டாங்க? என்ன விஷயம் தெரியலையே. கண்ணன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாண்டி. கண்ணன், என்ன கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க பேசுங்க. ஏய் சொல்றா. இதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? காலேஜ் பிரின்சிபாலே அடிக்கடி டவுட் என்கிட்ட தான் கேட்கிறார். இப்ப நான் சொல்றேன், ஆமா கார் ரிப்பேர் ஆகலனா கண்ணன் எங்களை ஏத்துக்குவாரு. ஏத்துக்குவார் இல்ல, ஏத்திக்குவார். ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? புத்தகத்தை எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? உங்களை கேட்டா படிக்கிறதுக்கும்பீங்க. கோரஸா பாடுறத கேட்டிருக்கேன், கோரஸா துப்புறதை இப்பதான்டா பாக்குறேன். மெக்கானிக்க கூட்டிட்டு வர சொன்னதுக்கு போல இல்ல, உனக்கு இது தேவைதான். அது சரி, விட்டா நீ சேர்ந்து துப்புவ போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், தர்மம் பண்ணுங்க சார். இருப்பா, நான் கொடுக்குறேன். இந்தாப்பா ₹1 சார். இந்தாங்க. என்னையா ₹1 கொடுத்தா 75 பைசாவா திருப்பி கொடுக்குற? ஐடி ப்ராப்ளம், இன்கம் டாக்ஸ் பிரச்சனை. உனக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா? இந்த பில்டிங் வாங்கும்போதும் கூட ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. இந்த பங்களா உன்னுடையதா? சிட்டில 4-5 பில்டிங் இருக்கு நமக்கு. இது ஆட்டோ வருது. ஆட்டோ 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 கொஞ்சம் கீழே இறங்க, நாங்க ஏறணும்பா. என்ன? அது எங்க கார் ரிப்பேர் ஆயிருச்சு. சரி, அப்படியே ஆட்டோல கொண்டு டிராப் பண்ணணும். எவ்வளவு கேக்குறேன்? ஒரு ₹75 கொடுங்க. இந்த இருக்கிற காலேஜுக்கு ₹75 கேக்குறது ரொம்ப அதிகம்பா. சார், நான் போயிட்டு தனியா தான் வரணும். உனக்கு தனியா வர்றதானப்பா பிரச்சனை. நேரா எங்க வீட்டுல வந்து தங்கிக்க. எங்க பாட்டி வர்ற புதன்கிழமை ஊருக்கு போறாங்க. அவங்கள கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீ அப்படியே போயிரு. என்னடா அப்படியே போயிருனா இப்படியே ஆட்டோட மறைஞ்சிட்டான். டேய், பேசாம எல்லாரும் சேர்ந்து காரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஐ லேசா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட வேண்டியதான். கண்ணன், உங்க பிறந்த நாளைக்காக ஃப்ரீயா பஸ் விட்டுருந்தீங்கல்ல? ஆமா. அதுல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு பஸ் நிறுத்திட்டா. எங்க? அங்க. ஏமா, காலேஜுக்கு நேரமால, அப்படியே உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன பிரச்சனை? உங்க பிறந்த நாளுக்காக டிக்கெட் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னேன், ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு அடம்பிடிக்குது. என்னடா அது, இந்த காலத்துல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏமா கொஞ்சம் விலகுங்கம்மா, அந்த பொண்ணியவதி யாருன்னு பாக்குறேன். ஊரெல்லாம் உன் போஸ்டர் ஒட்டி இருக்க, வீதி வீதியா கட் அவுட் வச்சிருக்க. இந்த மாதிரி கட் அவுட் வச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போறத நான் பாத்திருக்கேன். 10ம் பத்தாததுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வேற பேனர் வச்சிருக்கேன். உன் பிறந்த நாளுக்கு நாங்க ஏன் ஓசில போனோம்? ஏமா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போவாத, நீ குடுக்கறத குடு, குடுமா வாங்கிக்கிறேன். ஏய் குடுறி. காசு கொடுத்தாச்சு, வண்டி எடு.
இது என்ன சங்க காலமா? பொற்கிளி கொடுத்துட்டு போறாங்க. டேய் நில்லு, என்ன ஓட விடாத. என்ன ஓட விடுறதுக்கு நீ கையில கிடைச்ச உன்னை கஞ்சி ஆக்கிடுவேன், கஞ்சி. டேய் மரியாதையா நில்லுடா. டேய் ஓடாத. கும்பலா ஓடி வராங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன்டா. மரியாதையா நில்லு. நிக்கிறியா இல்லையா? நிக்கிறேனா? வா. எடா, எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காகடா அப்படி சொன்ன? அடிக்காதீங்க. ஏன் அப்படி சொன்ன? விடுங்க. விடுங்க. நீ அப்படி சொன்னதுக்கு அவனை விடக்கூடாது. டேய், எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன்டா அப்படி சொன்ன? ஏன் சொன்ன? அட ஏங்க அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? 3 மாசத்துக்கு முன்னால என்னை இவன் தேவாங்கன்னு திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டினதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க? நேத்துதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. கிடைச்சா அதான் அடிக்கிறான். சொன்ன அப்படி. அட வேண்டாம், ஏன்டா சொன்ன அப்படி? டேய் எங்க ஒன்னால விட விட்டுங்க அவனை. டேய் டேய் கதவு பாரு எப்படி திறக்குதுன்னு. சூப்பரா இருக்குல்ல? என்னன்னா சரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. டேய் நில்றா. உன்னை எங்க போறானா விட மாட்டேன். விடுங்கடா. ஏன் அப்படி இன்னும் மேல உள்ள ஆத்திர அடங்கலையா? துரத்தி அடிக்கிறீங்க. துரத்தடா. அவன் என்ன தேவாங்கன்னு திட்டி இருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன புடிச்சிட்டீங்களா? நாங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி விசாரிக்க வந்தோம். இப்படி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? எங்கிட்ட கேட்க வேண்டியதானே. இப்ப அவன் ஓடிட்டான்ல, யார பாக்கணும்? இல்ல கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும். நான் தாயா கோவிந்த. அது ஒண்ணு இல்லைங்க. எங்க காலேஜ்ல சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா. சரி. கிராண்டா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறோம். அதுக்குரிய சீன் செட்டு, மைக் செட்டு, ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். என்னையா சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க? என்ன டிவி டெவலப் ஆயிருச்சு. இப்பெல்லாம் யார் நாடகம் போடுறா? இத பாரு. அதுவும் இல்லாம நீங்க கேக்குற மாதிரி ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அனுபவத்தை சொல்றேன். யாரோ ஒரு நல்லா பாடுறவங்களை கூப்பிட்டு பாட வைங்களே. டேய் நல்லா இருக்குடா. டேய் நல்ல ஐடியா. அவர் அனுபவத்துல சொல்றாருப்பா. யாராவது நல்லா பாடுறவங்க கிடைக்கணுமே. அண்ணனுக்கு ஊர் சுத்துறதானே வேலை. இது டிராமாவுக்காக. ஆ. அது ஊர்ல நல்லா பாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க அண்ணா. இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவளுகளை பார்க்கவே முடியலையா? அடடே அவனுங்களே வர்றாங்களே. வாங்க தம்பி. கும்பிட போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது. நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்கு. நல்லா உதைப்பேன். சும்மா இருடா. அண்ணா அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லான்னு. இந்த ஊர்ல யாருங்க பெரிய மனுஷன்? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அட அண்ணா, அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது. ரொம்ப சௌரியமா போச்சு. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா? தருவோம். அந்த பொண்ணுக்கல்ல, எனக்கு. நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை? அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த. பணக்கார பசங்க குள்ள போட்டுருவீங்கடா. அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். கேட்டுறேன். மணிமேகலை. ஏயா கோவிந்தா, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காதா? அந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து நீ ஏன் சுத்திட்டு இருக்க? அவன் பணக்கார பையன்மா, பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அவனுக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசலாமா? அவனுடைய ஒரே ஆசை என்னன்னா உன்னை பாடையில பாக்கணும்னு நினைக்கிறான். பாட இல்லையா? நான் செத்ததுக்கு அப்புறமா வந்து பாக்க சொல்லு. ஐயா, என்னமா நீ தப்பா நினைக்கிற? அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நீ பாடும் போது பாக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். காமன் பிளேஸ்ல டீசென்ட்டா பிஹேவ் பண்ண தெரியாதவன், பெண்களை மதிக்க தெரியாதவன், அவன் ஃபங்க்ஷன்ல நான் பண்ணுமா? கனவுல கூட நடக்காது. ஓ, ஏற்கனவே உங்களுக்குள்ள மோதல் நடந்திருக்கா? எப்பவுமே இந்த மாதிரி மோதல் எல்லாம் அதுலதான் போய் முடியும். Am I correct? போட வெளிய. போட வெளிவா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம போடாங்கற. ஏமா, வேற ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? நம்ம அடி வாங்கினது உனக்கு தெரியக்கூடாது. திகே 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 திகே. என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது. நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கண்ணா. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது. வேணா அவனை போ சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா, அதைத்தான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க. போ.
வாங்காம வரப்போ. ஹாய் மேடம், ஐ அம் கண்ணன்ஸ் ஃப்ரெண்ட். உங்க பாட்டை கேட்டு அப்படியே கண்ணை மயங்கிட்டான். கண்ணை மட்டும் இல்ல, டோட்டல் எங்க குரூப் ஃபுல்லாவே கிரு 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 கிருன்னு கிறங்கிட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசுனா கூட அது பாடுற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க மறுத்தாலும் உங்க வெங்கல குரல் நாங்க சும்மா விட முடியாது. எப்படியாவது யூஸ் பண்ணியே தீருவோம். உங்க ரேட் என்ன? ஐயோ, அம்மா, Idiot. சம்திங் ராங். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? அட தரோமா, உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா? என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நான் தீ குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தண்ணீர் குடம் தருவது தண்ணீர் எடுப்பதற்காக. தாகத்திற்கு தண்ணீர் தருபவன் தலைவனாகிறான், மானம் காக்க புடவை தருபவன் வள்ளலாகிறான். இவையெல்லாம் தருவது யாருக்காக? இயலிசை நாடகம் என்பது நம் வரலாற்றிலே பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. அந்த இயலிசை நாடகத்தை வளர்த்தி வளமாக்கி வாழ வைப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொண்டுதான் இந்த அக்ரகாரத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன் குரலிலே செவியின் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியனும் வாலினும் என் என்றார். குயில் வந்து பாடுபவர்களுடைய கல்லூரியில். ஆனால் அது தேவையில்லை என்றுதான் இந்த கூடாரத்தை தேடி வந்திருக்கிறார்கள். கொடுப்பது குடமாக இருந்தாலும், கொடுப்பது சேலையாக இருந்தாலும், படிப்பது பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ரகாரத்தை தேடி வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு புடவையாக, இதுவே கடைசி தடவையாக, அதுவும் மடமையாக, இதுவே நமது கடமையாக, ஒவ்வொருவருடைய உண்மையாக. அண்ணா, என் தலைவன் கோவிந்தனை இளைச்சவாயன் என்று நினைத்து அடித்து விட்டீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கே என்னை அடியுங்கள், பார்க்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டீங்களே. ஓகே. டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாத்து. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க, பார்த்தா முடியுமா? கஜினி முகம் 17 தடவை படையெடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படையெடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில நின்று கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணெய் வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை மூடி சீல் வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசின குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா, பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. சோழ
திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே? இங்க 4 மாசமா கல்லு தார்த்து நீங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான கொடுங்க. அக்ரஹாரத்துக்கு ரோடு போடுறாங்கப்பா. இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணதுங்க. இவனுக்கு கூட தெரியும். சொல்றா, ஏன்டா என்ன பிடிச்ச நட்ட உட்காந்துருக்க? சீட்டு போடுறதா வேண்டாமா? போடு. சொல்லுடா உங்களுக்கு அல்ல. போதும் வாடி. இருடி பூட்டிட்டு வர. அங்க பாத்தியா, அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. வீட்டு பூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வாருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வாரினதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை பூட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கேன், தைரியமா செய். இத பாரு, ஆ. படம் பாக்குறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். ஆ. டிக்கெட் வாங்குறது நானு. சரி. அங்க போய் உன் அலிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காத. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு தான்டா சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் உன் வேலை நிறுத்துறா. ஐயனார் கோயில்கிட்ட இவ்வளவு வேகமா வரீங்க? எதுக்குடா சைக்கிள் ரைட்ல வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே, சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றானுங்க, அவனுங்களே பிடிக்கலாம்ல? கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா, உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிறா? முதல் நீ குடி, என்னங்கிறன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட எல்லாம் இந்த மாதிரியே வந்து. அண்ணா இடம் விட்டாச்சுண்ணா. சரிப்பா, முன்னால் போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உணவு மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகுது. ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்காக தான் இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன் நின்றுட்டு இருக்கீங்க? படு கூட மாட்டேன்ட்டானுங்க. அதான் இந்த 1/2 லிட்டரோட 17,000 ரூபாய் ஆச்சு. டோ, என்ன 1/4 லிட்டர் எடுத்துட்டு 1/2 லிட்டர் கணக்கு சொல்றேன். இது 1/2 லிட்டர் தான் ஐயா. எங்க இரு, 1/4 லிட்டர்னு டீடைலா போட்டிருக்குது, 1/2 லிட்டர்னு எங்கிட்டயே அளக்குறிய? ஏன்யா 4 நாளா பைப்புல தண்ணி வரலையே, உனக்கு தெரியாதா? ஓஹோ, பைப்புல தண்ணி வரும்போது 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தனா இல்லையா? ஊத்தனா இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத. இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுற பாரு. அண்ணே, என்னப்பா? மணிமேகலையை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா, என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்லண்ணே, எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடா, நான் மாந்திரிக்க மாதிரிடா. நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதை சாத்துட்டு உள்ள போனவ வெளியில வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தீரணும். அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கறேன், பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடான உரைக்கிறேன் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. ஏமனி, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? இல்லன்னு சொல்லதுக்கு முறைக்காட்டி என்ன?
என்னண்ணே நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? என்ன இத பாரு, கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சிருந்தா வரவா போறா? காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி, இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதா, வேற வழி இல்லை. காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம், போக மாட்டோம், இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவா. உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு, எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதி மிதிடி. முதிப்பீங்கடே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க. கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு. சார் ரொம்ப குளிரா இருக்குது, சூடா பால் சாப்பிட்டு போங்க சார். போடா ஃபுல். உடம்ப சூடாகத்தானே ஓடுறேன். குடுத்து வச்சது அவ்வளவுதான். நல்லாவே இருக்கு. நிம்மதியா டம் அடிக்க விட மாட்டான் பாரு இந்த ஆளு. அதுக்குள்ள வந்துட்டீங்களா சார்? ஏய் நிலே, நான் எவ்வளவு ரவுண்ட் ஓடுனேன்? 6 ரவுண்டு சார். 6 ரவுண்டுக்கு நான் குடிக்க வேண்டியதெல்லாம் நீ தானே குடிச்ச. வீணா போகுதேன்னு குடிச்சேன் சார். ஓடி வா, உடம்பாவது குறையும். சார் 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 ஒழுங்கா ஊரு பேச மாட்டேயா? வணக்கம். இந்த ஊருக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இந்த ஊட்டியை சுத்தி பார்க்க வரவங்களுக்கு நான் ஒரு கைடு. வேலை மட்டும் இருந்து வீடு இல்லாம வர்றவங்களுக்கு நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். இன்னும் என்னை பத்தி எவ்வளவோ சொல்லலாம். சுருக்கமா சொன்னா, இந்த ஊர்ல பெத்த தாய் தகப்பனை தவிர வேற எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். வாங்க. இப்ப நீங்க எங்கிட்ட வாடகைக்கு வீடு கேட்ட முகூர்த்தம் ராஜா குரூப் ஆஃப் கம்பெனியில உங்களுக்கு பிஏவா வேலை கிடைச்சிருக்கு. முதல்ல வாங்கின சம்பளத்தை விட 2000 ரூபாய் ஜாஸ்தியா வாங்க போறீங்க. அதனால இப்ப நாங்க குடியிருக்கிற காலனிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். மாசமான 1ஆம் தேதி கரெக்டா வாடகையை கொடுத்துறேன் சார். ஐயோ கொடுக்க கூடாதுங்க. ஐயோ குடி இருந்தா கொடுத்து தானங்க ஆகணும். கரெக்ட், நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. நீங்க கரெக்டா வாடகை கொடுத்தோம்னா குடியிருக்கிற மத்த நாங்களும் கொடுக்கணும்ல. இன்னொரு சொல்லுங்க. 1000 தடவை சொல்லுவியா? டேய், ஹவுஸ் ஓனர் 1000 தடவை சொல்லுவியா? 1000 தடவை. ஐயோ 1000 தடவை. சார் ஏன் அடிக்கிறீங்க? அவனுக்கு குடிடா. வாடகை கொடுக்கறவன கொடுப்பா அவனுக்கு. குடிடா. குடிடா. குடிய மாட்டான் பாரு. குடிடா. விடுமா. நீ ஒரு பொம்பளை, ஆம்பளை அடிபறானே பரிதாபப்பட்டு கேக்குற. அடியும் உதவி வாங்குற இவன் இருக்கானே, ஒரு வார்த்தை ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேக்குறானா? நான் என்ன கேட்டிருக்கேன் பாத்தியா? 16 வருஷமா வாடகையே கொடுக்காம இருக்கான். குரங்கு தாங்கிட்டதும் இல்லாம வனத்தையே அழிச்ச மாதிரி அந்த காலனியில் இருக்க எல்லாருமே வாடகை கொடுக்காம பண்ணிட்டாமா. கோர்ட்ல போட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவனே பாத்தியா, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட இது காய்ங்க. ஏய் தெரியும்டா, இந்த வியாங்கானம் அதுக்கு நீங்க காய பழங்கிறீங்களா? தெரியும்டா. விடுறா விடுறா விடுறா. சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ என்னடா சொல்றது? எனக்கு சொந்த காலனி இல்லையா? அங்க அழைச்சிட்டு போய் பேசுவேன். நல்லா அழைச்சு போய் பேசுங்க. பொட்டி டேய், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தான் பொட்டி எடுத்துக்கணுமா? சரி, நீங்க நான் எடுத்துக்க மாட்டானா? எடுத்துக்க வேண்டாம். போட்டாமா இங்க தலையில வச்சுங்க. வச்சுக்க வேண்டாம். அது நீ என்ன சொல்றது? வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டேன் தலையில. நல்லா ஆடிட்டு போங்க. ஆடிட்டு போவேண்டா. என் சம்சாரம் பேரு மரகதம். மரகதம் காலனின்னு வச்சிருந்தேன். அது மரமலர்ச்சி காலனின்னு மாத்திட்டான். எல்லாம் அந்த தாடிக்கார தடியன் செய்யற வேலை. அம்மா, அந்த பரதேசி நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கமா. பெண்ணோ ஏய் தான் ஏய், நீ எங்கட வர? நான் வீட்டுக்கு போறியா மென்டல்? எட்டி போ. வாங்க வணக்கம். ஏன் சார் துப்புறீங்க? உனக்கு தெரியாது, இவன் துப்ப வேண்டிய ஆளு. ஒல்லியா இருக்கான்னு நினைக்காத, பெரிய வினயஸ்தான். ஏய், துப்புற என்ன? நான் அவனை துப்புறேன், நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன் நைபர். அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய அதிபரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறானு கடங்கார பசங்க, பரதேசி நாய்ங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இதான் நீ குடியிருக்க போற வீடு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் காலனில என்னென்ன சௌரியம் இருக்குன்னு காட்டுறேன், வா. ஆமா, பூரா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். எவ்வளவு சுத்தமா வச்சிருந்த அந்த காலனிய அங்க பார்த்தியா இடிச்சு வச்சிருக்கிறத. நீ வாமா, அவனுங்கிட்ட போய் பேசிக்கிட்டு. இதுதான் பாத்ரூம். பாத்துக்க, நீ குளிக்கணும்னா இந்த கிணத்து தண்ணியில் தான் குளிக்கணும். நல்லா இருக்கும் தண்ணி.
ஐயோ இவ்வளவு ஆழம் இருக்குதே. ஐயோ அதுல இறங்கி குளிக்க வேண்டியது இல்லைங்க. அதுதான் பைப்பு. அதுல அடிச்சா தண்ணி வரும். கூடவே கையில வலியும் வரும். எஸ் அடி பம்ப். நீ அடிக்கவே வேண்டியதில்லம்மா. பக்கெட் கூட வச்சா போதும். இந்த ஆளு அடிச்சு தருவேன். ஏண்டா அவதான் பேச மாட்டேங்கிறாள், அப்புறம் எஸ் புசின வந்தது. ஏண்டா அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. இல்ல இருந்தா இந்த வீட்டுல குடியிருப்பா நானே. டேய் வாங்க சார். விடுமா உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே. நீங்க வாங்க சார். பாத்தியாமா, இதுதான் என் காலனி. இந்த திருதராஷ்டிர கூட்டத்தில் நீ இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலயும் நான் வாழ தயாரா இருக்கேன் சார். நீ ரொம்ப தைரியசாலிமா. தைரியசாலியா இருக்கிறதுனாலதான் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கூட நான் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் தேடி தேடி எப்படியோ அந்த பொண்ணு இந்த ஊட்டியில தான் வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வேலை செய்யறான்னு சொன்னேன்? செல்லாராம்ஸ்ல. இத பாரு, செல்லாராம்ஸ் வந்துருச்சு. நீ பாட்டுக்கு மம்மனே உள்ள போயிடாத. அந்த பொண்ணு ஏற்கனவே உன்னை பார்த்து பயந்து போயிருக்கிறா. அங்க ஒரு கிழவன் நிக்கிறான், அவன்கிட்ட கேளு. என்ன வெளியே நின்னே பாக்குறீங்க? சார் இங்க மணிமேகலைன்னு யாராவது வேலை செய்யறாங்களா? மணிமேகலையா? உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணனுங்க. கண்ணன்னு யாராவது வந்து என்னை பத்தி கேட்டா நான் இங்க வேலை செய்யலன்னு சொல்லுங்க. என்ன பேர் சொன்ன? கண்ணன். அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. நான் தான் இங்க சூப்பர்வைசரு. சரிங்க. எனக்கு 5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, தினம் ஒரு வாரம் வந்து பாத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கடல் ஈவன் போட்டிருக்கு. ஏய் சதான் போங்கடா, காலங்காத்தால கழுத்து எடுத்துக்கிட்டு போங்கடாண்ணா. வாங்கண்ணே. போங்கடா கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறது. போங்கடாண்ணா. போங்கடான்னு சொல்லாதீங்க சார். போங்கடா. அப்படி சொல்லாதீங்க சார். போங்கடாண்ணா. சார் அப்படி போடா எல்லாம் சதான். போடா மயிராண்டி. இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கிறேன். நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நான். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்குதான் புரோக்கர்களை நம்பி பொண்ணு எடுக்க கூடாதுன்றது. டேய் புரோக்கர்னு சொல்லாத, மரியாதையை தரகர்னு சொல்லு. பாத்தியா, நாம தப்பு பண்ணிட்டோங்கிற பயம் கொஞ்சமாவது எனக்கு இருக்கா? யோ நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பே பண்றது இல்ல. இல்ல யோ போன மாசம் ஒருத்தருக்கு பொண்ணு பாத்தியே. அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் மாதிரியே நல்ல கண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியும் நான் சொன்னேனா? போனோடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன கேட்டான்? பொண்ணுக்கு நகை எவ்வளவு கொடுவீங்கன்னு கேட்டான். ரொக்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான். கார் கொடுப்பீங்களா ஸ்கூட்டர் கொடுப்பீங்களான்னு கேட்டான். கடையில இருந்து உளுந்து வரைக்கும் பார்சல் கட்டி கேட்டான். பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியுமான்னு எந்த நாயாவது கேட்டானா? ஒருத்தனுக்கு கேட்காத நான் ஏன் சொல்லணும்? அது சரி, அவங்க வரதட்சணை கேட்டாங்க, நீ பொய்ய சொன்ன. நாசமா போகட்டும். இந்த மாப்பிள்ளை வீட்டுல கல்யாண செலவுல இருந்து கச்சேரி செலவு வரைக்கும் ஏயா எல்லா செலவையும் அவங்களே செஞ்சாங்க. யாரு நாசமா போக இந்த பொய்ய சொன்ன? நான் எங்க பொய்ய சொன்னேன்? அண்ணே நான் எப்பவாவது பொய் சொல்லிக்கனா? அப்போ நீ பொய்யே சொன்னது இல்லையா? இல்ல. ஐயா நீங்க பொது மனுஷன், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்? எப்படியும் 10 மாசம் ஆகும். இது எங்களுக்கு தெரியாதா? இத சொல்றதுக்கு அசலூர்ல இருந்து போட்டு வரணும். 10 மாச கணக்குக்கு அசலூர் என்ன உள்ளூர் என்ன போய் சொல்லிட்டு சமாளிக்கிறேன். நீ எங்கடா வந்து பேசுற? இது எதுக்கு சத்தம் யாரு போடுறீங்க? திட்டானே தெரியலங்க. ஏம்மா, இது உங்க எங்க பிரச்சனையா? பிரச்சனைதாங்க. இவர் என்ன பொய் சொன்னாரு? என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னேன். இந்த நாசமா போறவன் காசுக்கு ஆசைப்பட்டு என் பையன் தல்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சான். அவ 6 மாசத்துலயே புள்ளை பெத்துட்டா. நேத்து தாங்க புள்ள பிறந்தது. 6 மாசத்துலயே குழந்தை உடந்துச்சா? கரெக்ட். என்ன கரெக்ட்டுங்கிறீங்க? சார் இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சார் பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டாங்க. சரி 18 வயசு 4 மாசம்னு சொன்னனே. 4 மாசம்னு சொன்னீங்க. ஆமா 6 நாள் 10. 10வது மாசம் குழந்தை பிறக்காதா? அதெல்லாம் ரொம்ப நேர்மையான சார். போயா. ஐ லைக் யூ. ஐ டு. ஏங்க மணிமேகலைங்கிற பொண்ணு இந்த காமௌண்ட்லயே குடியிருக்கு. நீங்க யாரு? நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஓ அதோ அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்க அந்த வீடு. பச்சைனா புழுவா இருக்குமா? அதான். ஏன் எடுத்துக்கிறீங்க? நீங்க தானே கேட்டீங்க. பரன் ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டியா? இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே எகத்தாரம் படிச்சவங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டானுங்க. அதனால நம்மளும் இவனுக்கிட்ட இப்படித்தான் பேச வேண்டியதா இருக்குது. எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. இது ஒண்ணு. மணி என்னங்க? உனக்கு மணி சொல்றதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்ன பெத்துட்டு இருக்காங்களா? நேரத்தை தெரிஞ்சுக்கலாமே தான். 27:45. இவன் மூஞ்சியை பார்த்து எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல. மணி கேட்கறான். மணிமேகலை, மணிமேகலை. இந்த ஆளா? என்ன எதுக்காக வந்த? இல்ல இந்த கண்ணனை பத்தி நீ தப்பாவே பாரு, எனக்கும் அவனுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிதான் உங்ககிட்ட Idiot. அடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க சார் அடிச்சிட்டாங்களா? இல்லீங்களே. ஏன் சார் பழைய சாத்தா அங்க கேக்குது சொல்லுங்க. ஏன் சார் அடிச்சாங்க? அடிச்சுட்டாங்க விடுங்களேன் சார். காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா? காரணம் இல்லாம ஏதோ அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது எப்படி சார் காரணம் எல்லாம் அடிப்பாங்க? காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா சார்? ஆமா
இதான் காரணம் இல்லாம அடிக்கிறது. ஐயோ கிருங்குதே. அம்மா அடி வாங்குனீங்களா? ஆமாண்டா, பிறந்ததுல இருந்து பெத்த தாய் தகப்பன் உட்பட யாருகிட்டமே அடி வாங்கினது இல்லையே. ஏன்பா போய் சொல்றீங்க? என்னடா நேத்து ராத்திரி தானே அம்மா கிட்ட அடி வாங்குனீங்க. ஏய், என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கினதே இல்லையா? 3 வேளையும் சோறு விழுகுதோ இல்லையோ அடி கட்டாயமா விழுகும். நீங்க சிரிக்கிறீங்களா? போடா போ. மை சன், அம்மா கிட்ட நான் அடி வாங்குறது என்னுடைய பர்சனல் மேட்டர். அதை பப்ளிக் பண்ணலாமா? இட் இஸ் டூ மச். மனுஷனை முதல் மனுஷனா மதிக்க தெரியணுங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அது நிரந்தரம் இல்லைங்களே. பேர்ல வர வேண்டிய கண்ணை காரை தொடக்கி வந்தான்னா 4 பேர் அவனை ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க. ஒன்னா சொந்த புத்தி வேணுங்க, இல்லைன்னா சொல் புத்தி வேணும். ரெண்டுமே இல்லைன்னா அது எப்படிங்க? அது யாருகிட்ட பேசலாம்? எல்லாம் ஒரு நாளைக்கு தெரியுதான். அப்ப தெரியும். 2 அஞ்சு இருந்தா கொடுங்கண்ணா. ஒரு 5 இருந்தாலே பொண்டாட்டியை பார்க்க ஊருக்கு போயிருப்பேன். எதுக்கு உதவ வாங்குறதுக்கா? ஏய், இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உன் குடும்ப பெருமையில நான் கேட்டனா? அண்ணா சார், 10 ரூபாய்க்கு 2 அஞ்சு இருக்கா? உங்களைத்தான் சார், 10 ரூபாய்க்கு 2 அஞ்சு இருக்கான்னு கேட்டேன். ஏன் 10 ரூபாய் கொடுத்து சில்லறை கொடுன்னு கேட்க மாட்டீங்களா? 2 5 கொடுன்னா ஏமாந்து நாங்க 4 5 எடுத்து கொடுத்துருவோமா? அப்படியே ஒருத்தர் அப்படித்தான் 1 ரூபாய் கொடுத்து 2 8 கொடுக்குறேன். என்ன மேட் வாட்டி சொல்லி தருங்களாடா? இல்லைன்னா இல்லைங்க வேண்டியதான் லொல்லு பேசிட்டு. ஏய், இங்க வா. எடுவோம் 10 ரூபாய் நான் பாக்குறேன். ஏதுங்க 10? 2 அஞ்சு கொடுத்தா தான் அதை வச்சு நான் 10 பண்ணணும். சொல்லு. எதுக்கு துப்புனேன்? இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? TR வாங்கியிருந்தா அண்ணன் தான். இது மானம் உள்ள பொழப்பா? ஆட்டிச்சு பட்டை கழட்டி போடுவேன். படவராஸ்கர் போட்டா சார், ஒரு 2 அஞ்சு இருந்தா கொடுங்க. நாயர், உன்னை இந்த கடை கிட்ட வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா சுடுதண்ணி எடுத்து மேல ஊத்திருவேன். நான் வரட்டேன் நாயரே, நான் வரட்டேன். 2 அஞ்சு இருந்தா கொடுங்க. ஐயோ, ஆரம்பிச்சாயா? என்னடா இது, யாரு கிட்டமே காசு இல்லையா? ரிசர்வ் பேங்க் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் போட்டுருக்க. பண்ணுவேடா. அம்மா என்னடா லொம்மா? பண்ணுவேடா. ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறா? அடிக்காதயா, அடிக்காதயா, பையனை அடிக்காதயா, அடிக்காதயா, வெளியா வெளியா நீ அடி. நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா காரணத்தை சொல்லிட்டாடி. காரணம் கரெக்டா தான் அடிக்கலாம். தாராளமா அடிக்கலாம்யா. யோ, போன வாரம் புது பேனா வாங்கி கொடுத்தீங்க. அதையும் இவன் கிளாஸ்ல எவ்வளவு திருடிட்டு போயிட்டான். நம்ம இதெல்லாம் சகஜம் தானே. சரி, அதுக்கு முந்தின வாரம் புது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஜப்பான் மேக்னு போட்டுருந்தான். அதையும் எவனோ கிளாஸ் ரூம்ல தூக்கிட்டு போயிட்டானே. இதெல்லாம் சின்ன விஷயம். யோ, நேத்து நோட் புக் வாங்கி கொடுத்தீங்க. அதையும் கிளாஸ் ரூம்ல எவனோ திருடிட்டு போயிட்டானே. வகுப்புல எவனோ திரண்டதுக்காக இவனை போட்டு அடிக்கிறீங்க, நியாயமா அது? அதுதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? வகுப்புல திருடிட்டு போனது ஒரு சின்ன பையன் தானே. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்த நாய்க்குல? அப்ப இந்த சின்ன பையனை திருட சொல்றியா? திருடுறது பாவம் இல்லையா? ஜெயில இருந்து எப்ப வந்த? போன வாரம் தான். அப்ப நாம எதுக்கு பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அப்ப திருடத்தை கத்து குடிக்கிற நீ? அதை தாண்ட இவனுக்கு இப்ப நாசுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நீ உன் டப்பி மூடிட்டு போ. என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்க. போடா போ. அப்பா 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 அப்பா, இந்த மாதிரி தேடலாம் அப்பா. மை சன், எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசு இல்லாம போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாத்திட்டேடா. ஐ லைக் யூ. ஏன் இப்படி குழந்தைகளை பயமுறுத்துற? உன் கால் உழுந்து கேக்குறேன், இந்த கால் நீ விட்டு போயிரியா? அண்ணே, நம்ம எல்லாம் ஒரு சதி பண்ணி காலனியே நம்மளுதாக்கிக்கிட்டு ஆளுக்கு 2 வீடா பிரிச்சுக்கிட்டா அப்ப ஹவுஸ் ஓனர் அவன் அடுத்து நிக்கட்டுமே. யோ, என்னையா இப்படி பேசிட்டீங்க? ஒண்ணு பண்ணுவான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாய் எப்படி இருந்தாலும் இந்த பக்கமா வரும். நீங்க அவனை மட்டும் எப்படியாவது என்னோட சீட்டு விளையாட ஜாயின் பண்ணி விடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்கடா பெனாதி பசங்களா? என்ன வாங்க. வணக்கம். வணக்கமா? ஊட கும்பிடா போடுற. சும்மா உட்காந்துருக்கா இப்படி உதைக்கிறீங்களே? அப்படித்தானே உதைப்பேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்குது, பொழுது போகல. அப்படிதான். என்னங்க இது அநியாயம்? பொழுது போகலன்னா உதைக்கிறதா? ஆமா, பொழுது போகலன்னா சீட்டாடுங்க, நல்லாவே பொழுது போகும். பொழுதும் போகும், கூடவே சேர்ந்து காசும் போகுமாடா. ஏன் காலனா லாஸ் ஆகாது? அப்படியா? அப்படி ஒரு கேம் இருக்குல்ல. சொல்லு. இப்ப வந்துங்க, நீங்க தோத்துட்டா சும்மா, நான் தோத்துட்டா காசு. நான் தோத்தா சும்மா, நீ ஆடி தோத்தா காசா? ஆமாங்க. வெட்டி பாய ஒன்ட்ட எதுரா காசு இருக்குதுங்கண்ணா. காட்டுறா. கரன்சி ஆஃப் இந்தியாங்கண்ணா, பிரிண்டிங் ரிசர்வ் பேங்க். எப்படிங்க? அண்ணே பார்த்து ஆடுங்க. என் பக்கத்துல வந்துட்டு அவனை பார்த்து ஆட சொல்றியா? பொதுவா சொன்னேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், மூடிக்கிட்டு சும்மா தானே ஆடுறீங்க. ஏன் இப்படி கோச்சு? ஐயோ, இவன் ஆட கூட மாட்டானே. அப்பா, ரம்மியன் சூட்டுப்பா, அந்த ஆற கவுத்துங்க. அப்படிக்கு தப்பாத புள்ள, சகுனி பரம்பரை. இவங்க அம்மா நான் சீட்டாடுக்க அவ்வளவுதான் லவ்வே பண்ணேன். சாங்கிட்டிக்கு அடிக்கிறானா?
ஆமா கேட்டடி அடிச்சிருக்கான். பரவாயில்ல. நான் தோத்தா சும்மா. எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை பேர் நீ எழுதி வைக்கிறீல்ல? ஏய், நான் தோத்தா சும்மான்னு தானே சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை உனக்கு கவர்மெண்ட் என்ன வேலை கொடுத்தது? சும்மா. அதான் அதைத்தான் திருப்பி கேக்குறேன். சும்மா அதே பேசிட்டு இருக்காதீங்க, வீடெல்லாம் எழுதி கொடுப்பாரு. ஏய், கொன்னுடும் கொன்னு. தோத்தா சும்மான்னு தானே சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்னடா கலாட்டா பண்றீங்க? அதை தாயே எழுதி கொடு நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குடா சும்மா எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு? ஏய், புடிச்சு கட்டுத மண்டல. ஏய், கட்டிடுவீங்களா? கட்டிடுவோம். ஏய், கூட்டா பஞ்சாயத்தை. யோ, 1000 சொன்னாலும் இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். கட்டுப்பாடுன்னு குடலூரி மாலை போட்டுருவேன். சும்மா எப்படியா சும்மா தர முடியும்? எல்லாம் கொடுக்கலாம் குடியா. யோ, சும்மாங்கிறது சும்மா இல்லையா? அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. 1000 என்னையா, 1001 இருக்கு. அந்த ஒண்ணு என்ன? நான் சொல்றேங்க, ஒரு பூஸ்ட் வாங்கினா ஒரு ஸ்பூன் சும்மா கொடுக்கறான். சோப்பு வாங்கினா ஒரு சீப்பு சும்மா கொடுக்கறான். நேத்து புடவை கடையில போய் ஒரு புடவை வாங்கினேன், ஒரு பிரா சும்மா கொடுத்தாங்க. இது பாரு ஹவுஸ், மரியாதையா சும்மா கொடுத்துரு. இல்லைன்னா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பூரா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். உன் குடல் இன்னைக்கு மாலை தான்டா. எப்பா போடுறா. அவரை குடலுறவி மாலை போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ அவர்கிட்ட என்னென்னமெல்லாம் எதிர்பார்த்தியோ அதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளார இருக்கு. நீ திறந்து எடுத்துக்க. சும்மா ஒரு வார்த்தை விட்டோம், ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் என்ன யோசிக்கிற? எடுத்துக்க. என்னப்பா இதெல்லாம்? யோ, டாக்குமெண்ட் இருக்கு, பணம் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு இல்லன்னா என்னதான் இருக்கு? சும்மாதான் இருக்கு போட்டு. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க. என்ன கிண்டலா? சும்மான்னு சொல்லிதானே சீட்டு விளையாண்டீங்க. ஆமா. அதுக்குள்ளார என்ன இருக்கு? சும்மா இருக்கு. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க. அவன் சொல்றது நியாயம் தானேயா, எடுத்துக்கய்யா. ஐயோ, பிளைன்ஸ்ல இருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை போட்டு இந்த கடி கடிக்கிறானே. பிரதர், ஃபுல் டே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 5 இருந்தா கொடுங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். நீ 10 ரூபாய காட்டு, ஒரு 5 ரூபாய போட்டு 15 ரூபாயா தர்றேன். உங்க யாருகிட்டமே 5 இல்லையா? ஐயோ, என்னது 5மே எல்லாரும் 5 விடுறானுங்க. இது எது கிடைக்குங்க? சும்மா இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கேன். புறாக்கர், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஊட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நான் சுத்தி பார்த்தது இல்லைங்க. என்ன சார் இது, 7 வயசு ஆச்சு, இன்னும் சுத்தி பார்த்தது இல்லையா? அட, நான் சுத்தி பார்த்தது இல்லைங்கிற அப்புறம் நீங்க என்னமோ பேசுறீங்க. சுத்தியே பார்த்தது இல்லையா? சுத்தி பார்த்தது இல்லைங்க. நீங்க தாங்க எனக்கு சுத்தி காட்டணும். காட்டுறேன். ஆ. இதோ சுத்தி. உலகத்துல எங்கெங்கயோ எத்தனையோ பேர் சுத்தி காட்டி இருக்கிறாங்க. நீங்க தாங்க இந்த சுத்தி காட்டி இருக்கிறீங்க. அதுதான் நானு. நீங்க எனக்கு சுத்தி காட்டுனீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுமா? காட்டுங்க. ஐயோ, இவனுங்களை எல்லாம் இப்படிதான் டயர்டாக்கணும்.